நீங்கள் ஒரு என்ஜிஓவா இல்லை சோஷியல் சர்வீஸில் ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷனாக டெக்னாலஜி அடாப்ஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 20 வருஷமாக பென் அண்ட் பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆர்கனைசேஷன் இப்போ அவங்களுக்கு ஓன் எம்ஐ சிஸ்டம் இருக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுதுங்களா? எஸ், இதை எங்களால் உங்களையும் பண்ண வைக்க முடியும். எப்படி ஒரு எம்ஐ சிஸ்டம் ரெடி பண்ணணும்னு நான் சொல்லிக் கொடுக்கல. அதுக்கு பதிலாக டேட்டா கலெக்ஷன் என்ன, டேட்டா கலெக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, டேட்டா விசுவலைசேஷன் எப்படி பண்ண வைக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓன் வெப்சைட்டை நம்மளே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் க்ரியேட் பண்ணணும், நம்ம சோஷியல் மீடியா பேஜை எப்படி டெவலப் பண்ணணும், ஃபண்ட்ரைசிங் பண்ணணுன்ற மாதிரி 10க்கும் மேற்பட்ட ட்ரைனிங் கொடுத்து தான் இன்னொரு லெவலுக்கு ஒன் ரீச் பண்ண வச்சுருக்கோம். ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் என்ரோல் பண்ண உடனே உங்களுக்கு டே 1 இன்டர்நெட் ஏன் நாட் ப்ராஃபிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதை ஸ்டார்ட் பண்ணி டே 90 உங்களுக்கான எம்ஐ சிஸ்டத்தை எப்படி நீங்களே க்ரியேட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு என்ஜிஓக்கும் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஓன் சிஸ்டமை ரெடி பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்ற அளவுக்கு சொல்லித்தரோம். இதில் நீங்கள் வந்து ஒரு டெக் பர்சனாக இருக்கணும், உங்களுக்கு ஒரு ஐடி டீம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. வி நோ நீட் எனி டெக்னிக்கல் பர்சன் டு ஹேண்டில் திஸ் என்டையர் சிஸ்டம். ஸோ இந்த 90 டேஸுமே எங்களோட மென்டர்ஸ் உங்கள் கூட உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக சொல்லி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேர்னியில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டெக் மென்டர்ஸ் இருப்பாங்க, நான் டெக் மென்டர்ஸும் இருப்பாங்க. அவங்க உங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்டுக்கு ஏற்றபடி உங்களோட ப்ரோக்ராமை அவங்க டிசைன் பண்ணுவாங்க. எங்களோட மோட்டிவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதோ இல்லை உங்களை டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதோ கிடையாது. நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுறத உங்களோட ஒர்க்கோட ப்ரெஷரை குறைச்சி அதை டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்து எப்படி இதை பெட்டர் பண்ணலான்றதான் எங்களோட மெயின் மோட்டிவே. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச நான் ப்ராஃபிட் நீங்கள் இந்தியாவுக்கு எங்கேனா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், இது தமிழ்நாடு பேஸ் என்ஜிஓவாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலுமே உங்களுக்கு டெக் சப்போர்ட் ஏதோ சின்ன சப்போர்ட் தேவைப்பட்டாலுமே யூ கேன் ரீச் அவுட் டு அஸ். அண்ட் வி ஆர் டூயிங் திஸ் ஃபார் பிகாஸ் வி ஆல்சோ நான் ப்ராஃபிட். எங்களுக்கு நான் ப்ராஃபிட் எப்படி ஒர்க் ஆகும் நல்லா தெரியும். ஸோ எங்களால் முடிஞ்ச ஃபுல் டெக் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். எங்களோட கான்டாக்ட் ஃபார்ம் கீழே இருக்குது, அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா வில் கெட் பேக் டு யூ. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சோஷியல் மீடியா பேஜ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபாலோ அஸ். இந்த என்டையர் ப்ராசஸ் எப்படி நம்ம காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும், எப்படி நீங்கள் ஃப்ரீ டூல் யூஸ் பண்ணணும், ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீயாக எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணுன்றதை நான் கண்டிப்பாக சொல்லி தருவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டே டியூன் டு பீப்புள் ஃபார் குட்.